ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்க்காம நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க. ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஈசி செக் பண்ணணும். ஈசினா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த ஈசி நீங்க 30 இயர்ஸ் அண்ட் அபவ் கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன்னா நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டில மார்கேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல பேங்க் லோன்ஸ் ஆல்ரெடி ஏதாவது இருக்கா, இல்ல கோர்ட்ல கேசஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா, அட்டாச்மெண்ட் ஏதாவது இருக்கா, இது எல்லாமே அந்த ஈசில தான் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஈசிய செக் பண்ணாம வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்பர்ட்டியை ரீசேல் பண்றதுல ப்ராப்ளம் வரும். ஹிடன் மார்கேஜ் ஏதாவது இருக்கும், பேங்க்ல உங்களால லோன் வாங்க முடியாது, மார்கேஜ் பண்ண முடியாது, இல்ல அது சம்பந்தமா வேற எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே உங்களால பண்ணவே முடியாது. அதனால கண்டிப்பா ஈசி செக் பண்ணாம எந்த ப்ராப்பர்ட்டியுமே வாங்காதீங்க. ஈசில வேற என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க செல்லரோட நேம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க, பிஆர் நம்பர் வெரிஃபை பண்ணுங்க, சர்வே நம்பர் வெரிஃபை பண்ணுங்க, எக்ஸ்டென்ட் கரெக்டா இருக்கா பாருங்க, பவுண்டரிஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டில வேற ஏதாவது ரெஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னா குறிப்பு அப்படின்னு போட்டு இந்த ஆவணம் இந்த காரணத்தால நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, அப்படி இல்லைன்னா ஸ்டாம்ப் டியூட்டி பெண்டிங் இருக்கிறதுனால இந்த ஆவணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி வேற ஏதாவது அந்த குறிப்புல ரெஃப்ளெக்ஷன் கண்டிப்பா ஆயிருக்கும். அதனால நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா ஈஸிய கண்டிப்பா செக் பண்ணிட்டு வாங்குங்க. இல்லைன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட தான் இருக்கும், ஆனா உங்க டென்ஷன் தலைக்கு மேல போயிடும். அதனால பி சேஃபா ப்ராப்பர்ட்டி வாங்குங்க.